நல்லா இருக்கீங்களா? அம்மெல்லாம் வணக்கம். தரக்கட்ட வணக்கம். ஆமா அது மைசூர் நல்லா இருக்கீங்களா? ஆமா அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி. ஆமா இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்தோமா திட்டு போட்டோமா? போமா போகடா. போமா போடா. வைக்க
இங்க ஒரு பப்புன்னு வந்திருக்காரு. அவர் வேற முட்டு ஆனந்தராஜ். ஆமா, மக்களுக்கு என்னப்பா சரியா தானே சொல்றேன். அவர் வந்து அவர் வந்தா எல்லா டாக்ஸே பயப்படுவாங்களா? ஏமா எங்க நாலு வெட்டி வைக்கலையாமா? ஜனமே கேட்பாரு. எல்லா டான்ஸ் பயப்படாங்கன்னா என்ன தடப்பு அவரோட கவட்டியில வாங்கிட்டு போய் இதே மாதிரி ஓமட்டாக்கி நாங்க சும்மா இருக்கியா? அப்போ நாடகம்னா என்னது? இயல் இசை நடிப்பு 3 இருக்கணும். அதுக்காக இந்த பிள்ளை காலையில 6 மணி வரைக்கும் எனக்கு பொட்டாத்தி சொல்லி ஊர்ல இருந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. 3மே உனக்கு இல்லையா? கேட்டாங்களா? அதே அப்பா எவ்வளவு அழகியா நேரத்துக்கே ஒரு டான்ஸ் வந்துச்சு. அண்டா தண்டி குட்டியோட உருட்ட முடியல வரட்ட முடியும். நீ எங்களுக்கு போன் பண்ண முடியாது. நாங்க ஒரு 4 பேர் வந்து போங்க. இடம் ஓட்டு பார்த்தாலும் 250 குறையாம இருக்கு. இன்னைக்கு ஜாதி கேட்ட மூடி ஒண்ணு போல. இன்னைக்கு தாங்க ஆதரவு தகுந்த மாதிரி டான்ஸ் போட்டுருக்கு. ஆதரவு நான் நக்கல் வந்து யாரும் அது எனக்கு தேவையில்ல. ரொம்ப அழகா இருக்கு. அதேப்பா இந்த பிள்ளை சரிதா எப்படி வர்ணிக்கிறது தெரியுமா? ஆமா, இந்த பிள்ளை அழகா இருக்கிறதுனால இந்த பிள்ளை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கணும் போல என் மனசுல இருந்து ஆசை வருது. எப்படி வர்ணிக்கிறேன்? எந்த கலைஞர் நிலவை சிறை வடிப்பான், எந்த போராட நிலவை காட்டிப்பான், அத்தை எட்டிலை நிலையில் காவல் கொள்ளும் காற்றலிலே இவன் ஒருத்திய தான் நான் கேட்டதே அவன் ஆசை தான் ஒரு கவிதையப்பே ஒரு கவிதையப்பே நான் பார்த்ததிலே இவன் ஒருத்திக்குத்தான் அகலமே அதை உண்மை என்பே. இப்படித்தான் நானும் ஒரு காலத்துல சொன்னேன். இப்ப செருப்படியெல்லாம் வாங்கிட்டு பார்த்து நடந்துக்க. தவறா சொல்லல நான். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? ஊருக்கு மனசு அகலம்னு சொல்றேன். ஊருக்கார வந்து டீ கொடுத்தாங்க. நாங்க என்ட்ரன்ஸ்ல நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்காக ஒரு டீ சேர்த்து வாங்கி வச்சிருச்சு. நல்ல மனசுக்கார பிள்ளை. அதைத்தான் சொல்லிக்கிறீங்க. பிள்ளை நல்லா இருக்கு, அழகா இருக்கு. சைஸா விசாரிச்சு பார்ப்பான். வாங்க வணக்கம். அதே நல்லா பேசுவியா? உங்க பேர் என்ன பேரு? ஏன் நீங்க சொன்ன உங்க ஆத்தா விட்டு குடல் கட்டுவோமா? தேவையில்லாதது. மரியாதை கொடுத்தேன்னா மரியாதை இருக்கேன். பொம்பளை பொம்பளை மாதிரி பேசிப்பாரு. அப்படி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். வயசுக்கா யாரும் வச்சிருக்கா சொல்லுவாப்பா. சொல்லுமா ஆனந்தராஜ் சட்டன்னு பேசுடா. எல்லாம் தெரியும் சொல்லல. என் பேசல கவனம் வேணும். பாவோட அந்த முகம் நாகரிகம் முக்கியம். சபையிலிருந்து பேசு, சமையலிருந்து பேசு. சில நேரம் பேசாம இருந்து பழகிட்டாங்க. ஒரு ஆம்பளை வந்து இல்ல, வாங்க எங்க இருந்து வரீங்க, யார் நீங்க, என்ன வேலையா வந்தீங்க, இந்த இடத்தையும் சாப்பிடுறீங்களா இல்ல அதத்தையும் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொம்பளை கலகு. ஒரு பக்கம் ஆள் இருக்கிறியா இருச்சேன். இப்ப நான் வந்ததுனால சரியா போச்சு. இதே இடத்துல ஒரு ஆட்டோவோ ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ லாரியோ வேணும் வந்துட்டு உன் நிலைமை என்ன இருக்கு? நீ விலகி இருப்ப. அது போல விலக முடியாது. நோத்தாமலே ஒழுக்க தேவை. என்ன வேமா பாயிர ஓட்ட ஓட்ட பொட்டிய கலட்டி போயிருவேன். சப்பு சப்புன்னு அறுத்து சட்டி விளையாட்டு போயிடுவேன். அப்படி என்ன செய்வீங்க? உனக்கு என்ன செய்வீங்க? இங்க வருது நாகரிகமா பேசுறீங்க வச்சுக்கா. இந்த மத்த பொம்பளைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. தொடர்ந்து செய்வ என்ன செய்வ? தொட்டா பிடிக்காதா? யாருன்னு சொல்லணும். கட்டிக்க போறேன். உன் புருஷன் உன்னை சொல்லணுமா? நெசத்தானா? வரும்போது நீங்க இருக்கிறது மதுரை பைக்கிராவில் இருக்கீங்களா? பைக்கிராவில இருந்து வந்து மதுரை சங்க பாண்டி கோவில் இருக்கு. பாண்டி கோவில் வரையில பஸ்ல வந்தீங்களா? பஸ்ல வரும்போது கண்டக்டர் டிக்கெட் எடுத்தீங்களா? கண்டக்டர் எதை தொட்டு டிக்கெட் கொடுத்தாரு? அப்ப கண்டக்டர் உன் புருஷனா? மதுரை சங்கத்துல வந்து இறங்குனது வந்து பேக்க வேன் டிரைவர்கிட்ட கொடுத்தீங்களா? வேன் டிரைவர் எதை தொட்டு பேக்க வாங்கினாரு? அப்ப வேன் டிரைவர் உன் புருஷனா? இப்ப மேடைக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது ஊருக்காரர் ஒருத்தர் டீ கொண்டு வந்தாருல, டீ எதை தொட்டு கொடுத்தாரு? அப்ப டீ கொண்டு வந்தாரு உன் புருஷனா? அங்க பெண்கள் இருந்தாங்க. கையை தொட்டு கொடுத்தாங்க. நான் அப்படி சொல்லலையே. நீதான சொல்ல. தேவையில்லாதது. ஆம்பளைக்கு மரியாதை பேசுறது. உலகத்திலே சாதிக்க
ஆம்பளைக்கு பிறந்தது ஆம்பளை வர்க்கம். உலகத்தையே சாதிக்க வந்தது பொம்பளை வர்க்கம். அப்படி என்ன சாதனை பண்ணிட்ட? நீ என்ன சாதனை பண்ணிட்ட? உன்னை மாதிரி பொம்பளை கட்டிட்டு ஒரு குடும்ப நடத்துற பெரிய சாதனை நடந்தது. என்ன நீங்களே? ஆமா நீ எல்லாத்தையும் செய்வேன். காலையில 6 மணி வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டி டீயும் சொல்லுவேன், போடியும்பேன், வாடியும்பேன், வேலையில விட்டு அமுக்குவேன், உருட்டுவேன், மிரட்டுவேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல நீ நினைச்ச வண்டியில ஏறிப்போ நான் கேட்க மாட்டேன். நானே போட ஓடாமே விடிய வரைக்கும் இப்படி தரக்க பேசுறது விட்டடு ஓட வாடம்பேன். ஆமா. அப்ப நான் போடிஞ்சா நான் போடாமே அப்ப நான் போடி வாடிப்பேன். நான் போடாமே மனுஷியா வந்து வாங்க அது இப்ப என்ன பேசினாலும் பேசுவேன். ஆமா. அப்படியா? நீ எந்த மாட்டான் மேலே படிச்சிருக்கீங்க. ஆமா. நான் 1 நான் 2 நான் 3 நான் 4 நான் 5 நான் 6 நான் 12 நான் மேடும் நான் 11 நான் 20 நான் அம்மாம்பே நான் அப்பாம்பே நான் ஆம்பே. நான் ஊ கேள்வி பிரியப்பட்டா செஞ்சுட்டு போ. எந்த பேசல கவனம் வேணும். சாரிங்க சரிங்க. இந்த பார்த்தனே கொஞ்சம் என்ன வயசுல என்ன உனக்கு பேச தெரியும்? கடைசி நாடக அமைப்பாளர் இருக்க முடியா? கடைசியா டான்ஸ் கரைப்பிள்ளை கொண்டு வந்து பெரிய ரவுடி முடிய கொண்டு வந்திருக்காங்க. நானும் போக்குவரத்து பார்த்துட்டு என்ன? ஒரு டான்ஸ் காரப்பை பார்த்து என்ன சொன்னப்ப நான் பப்படலாம் கூட தங்கச்சி அண்ணன் பாத்துக்கீங்களா? இப்ப டான்ஸ் காரப்பை என்ன வார்த்தை டான்ஸ் கரைப்பிள்ளை என்ன டான்ஸ் கரை பேசுற பிள்ளை பேசுறது கையை போட்டுருக்கு. லூசு முட்டே தம்பி சபை நாகரிகம் ஒண்ணு இருக்கு. என்ன தவறா பேசுறேன்? லூசு முட்டைன்னு சொன்னேன். உனக்கு என்னடா தெரியும்? என்ன? நல்ல முட்டாடா நல்ல முட்டை நீங்க என்ன அள்ளி வண்டிங்க பண்ணிருப்பாங்க. பரவாயில்ல உனக்கு சப்போர்ட் பார்த்தியா? ஆமா. ஊட வந்து தீப்பெட்டி படுத்துற மாதிரி சப்போர்ட் நிறைய பேர் வராங்க. அப்ப என்ன வேணும்னாலும் பேசுவீங்க. பேசு உண்மைதானே? ஆமா. ஆம்பளை நினைச்சோம்னா எதையும் சாதிப்போம். பொம்பளை நினைச்சா எதையும் சாதிப்போம். ஆம்பளை நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவோம். பொம்பளை நினைச்சு சைக்கிள் ஓட்டுவோம். ஆம்பளை நினைச்சா பைக் ஓட்டுவோம். பொம்பளை நினைச்சு நாங்க பைக் ஓட்டுவோம். ஆம்பளை நினைச்சா கார் ஓட்டுவோம். நாங்க கார் ஓட்டுவோம். ஆம்பளை நினைச்சா லாரி ஓட்டுவோம். நாங்க லாரி ஓட்டுவோம். ஆம்பளை நினைச்சா பஸ் ஓட்டுவோம். நாங்க பஸ் ஓட்டுவோம். ஏரோப்ளேன் ஓட்டுவோம். நாங்க ஏரோப்ளேன் ஓட்டுவோம். ரயில் ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். எல்லாத்தையும் ஓட்டு ஆம்பளை ஒன்னே ஓட்டுவோம். எல்லாத்தையும் ஓட்டாம பேசலாம். என்னை ஓட்டுவியா? என்னை ஓட்டம் மட்டும் நான் மாச மனசுல இருந்துச்சுன்னா வந்து அப்படி என்ன செஞ்சு விடுவோம்? என்னதே தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும் தெரியும். பாரு அப்படியா? நான் பாவம் சின்ன பிள்ளையா இருக்கு அனுசரிச்சு பேசுவோம். பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி மாதிரியே இருக்குன்னு சொல்லி நான் பேசிக்கிட்டேன். ஆம்பளைக்கு மரியாதை இருக்குது இல்லையாம்மா? ஏமா மாப்பிள்ள உனக்கு மரியாதை தானே வேணும். மாமி சொல்ற கேட்பா? சொல்லுங்க. நீங்க என்னை நாடக உலகத்தில் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதே மாண்டா மாப்பிள்ளை இப்படி தாண்டா பேசணும், இப்படி தாண்டா நடிக்கணும், இப்படி தாண்டா பாடணும்னு சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார் தான் நீங்க. அது என் கடமை மாப்பிள்ள. நீங்க சொல்றது நான் கேட்காம இருப்பேன். சொல்லுங்க. இப்போ ஒரு விஷயம் பண்ணோடனே அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்படும் மட்டும் பாரு. சொல்லுங்க மாமா. நீ என்ன பண்ற? என்ன பண்ண? அப்படியே கீழே உட்காரு. சம்பளம் போட்ட உட்காரவா? நான் சொல்றத கேள்வியா? அம்மா உட்காரு. அப்படியே உட்காரு மாப்பிள்ள. கேட்டா கணக்கு இங்க இங்க வந்து இல்லை திரும்ப ஆரம்பிப்பான். நேர போய் என் வாயில் ஒண்ணு கட்டி விடு. இப்ப மோத்தத்தை குடிக்கிறாங்க. ஆனா இவ்வளவு நேரம் சொன்னாங்க இந்த வேலை செய்ய சொல்றாங்க. அப்படியா? அதுக்கு அப்பயே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மானகட்ட முண்டைக்கு வானவழிக்கு ஓட்டாங்க. திட்டி திட்டி சுமாருக்கு சிறுகுடிக்கு சோத்தப்பட்டாரு. சுமாருக்கு சிறுகுடிக்கு சோத்தப்பட்டாரு. அது வந்து கொத்த வந்தாரு. அப்படியே கொத்த வந்தாரு. திருமாவளவன் கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. திருமாவளவன் கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. இவ பாவடிக்குள்ள ஓட்டா நின்று சாப்பிட புரிசை கிடைக்காத பொம்பளை போலீஸ் மரத்தை ஆட்டி பார்த்தாலாம். எதுக்குன்னா அவளுக்கு தெரியும். அப்படியா? இப்ப என்ன வேணாலும் எடுத்து பேசுவா. இந்த பிள்ளை இப்படி விட்டா சரிப்படாது. ஆமா வேற மாதிரி கிடைக்கு வந்து பேசுறதுலாம் எல்லாத்தையும் பேசுறேன். உன்கிட்ட என்ன சரக்கு இருக்குங்கிறத பாக்கணும். நான் சொன்ன டாஸ்மாக் திறமை இல்ல. இந்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குன்னு கேட்டேன். ஆமா இப்ப என்ன வேணாலும் பேசுறீங்கல்ல. ஆடினா பாடினா படுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்குமே.
நாங்க ஒரு முடிச்ச மாட்டேன். அடியோட்டோட வீட்டுக்காரி, அடியோட்டோட வீட்டுக்காரி, இவரோடாப்பு ஜனக்காரி, இவரோடாப்பு ஜனக்காரி, காதல் முண்டக்காரி, ஆதாரம் முண்டக்காரி, இவ கையில புல கெட்டிக்காரி. அதை எந்திரிச்சு சப்பிச்சு ஆடுறேன். அந்த பிள்ளைங்க கையால செஞ்சோடைய ஏன் தவறா ஏன் நீங்க கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படுறீங்களா? பொம்பளை பிள்ளை இல்லையா? இருங்க, ஏங்க அந்த பிள்ளை சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் இருக்கு? தவறா சொல்லலங்க. மதுரை சங்கத்துல நம்ம வண்டி எடுக்கும் போது ஒரு 7 மணி இருக்கும். அந்த நேரம் எனக்கு தண்ணி தாக இருந்துச்சு. பக்கத்துல உள்ள டீ கடையில போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். வண்டி எடுத்துட்டாங்க, வேகமா வாங்க சொல்லி கையெழுத்து கூப்பிட்டுச்சு. அதான் சொல்லு, தப்பா சொல்லணும். மேடையில அதிகம் பேச மாட்டேன், தப்பா பேச மாட்டேன். இவ கையெழுப்புல கெட்டிக்காரி, கையெழுப்புல கெட்டிக்காரி, நான் ஒண்ணுக்கு கொரநாட்டுன்னு ஆடாது, முடிஞ்ச ஒரு ஆடு. உன்னை ஆடவே மாட்டாங்க, நான் கொரநாட்டுக்கு படுத்தேன். நோத்தா மகளே ஒழுக்கமா காலத்துக்கு என்ன சொல்ற? எனக்கு ஆசைக்கு பழக்கம். 4000 சம்பளம் கேட்கறீங்க, அதுல 100 ரூபா கொடுத்தா வேலை மட்டும் 70 தான் சுத்துற. நீங்க ஹோட்டல் சாப்பிட போக மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு நாள் காசு ஆயிட முன்னாடி கொள்ள பட்டுப்பீங்க. நாங்க ஹோட்டல் எப்பயுமே நான் சாப்பிட மாட்டேன். ஆமா. என்ன காலை தூக்குமா என்னோட சேர்த்தாரு. எனக்கு ஆசைக்கு பழக்கம் இல்லைண்ணா. உங்க அம்மாட்ட போன மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க, கேட்டு ஆமா தெரிஞ்சுக்க. எப்படி எங்கே சொல்றேன் பாருங்க. அது வந்து நம்ம என்ன பின்னாடியே போனா என்னன்னு கேட்டு வாழ்க்கையை பின்னாடி போக கூடாது, முன்னாடி முன்னாடியே உன்னை முன்னுக்கு கொண்டு வந்துருவேன், முன்னாடி அடைஞ்சுவா. ஏமா அப்படி செய்யற? இந்த நாடகத்துல சம்பளம் வாங்கி போய் நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள என் வீட்டு வாசல்ல 8 லோகக்கார உட்கார்ந்து காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்கிற ஒண்ணுதே பிரேசனா ஒழுக்கமா நல்லா சேர்த்து கம்பெனி உடைய சேர்த்து ஆடுமா. ஏமா என்னை பிடிச்சத வைக்கும் அந்த புள்ள முன்னேற நீங்க வாயில எனக்கு போய் அதற்கு தான் கூப்பிடுறேன். வாய சொல்லுங்க. காத்து ரோதா காத்து ரோதா காத்து ரோதா காத்து ரோதா வாயில காத்து ரோதா. என்ன விளைவிக்கிட்டே ஒரு ஊர்ல முக்கியஸ்தர் யாருனே சொல்லுங்கண்ணே. இப்படியே விளைவிக்கிட்டே ஒண்ணு நீ 6வது முக்கியஸ்தர் சரிப்படாது, தனித்தனியா
போய் சோதனை பண்ணு. ஹோட்டல்ல நல்லா சாப்பாடு வச்சிருந்தாங்க, ஒரு வாங்கி தயிரை வாங்கி கூட கொஞ்சம் சாப்பிட்டேன், அதனால சொல்ல கட்டிக்கிச்சு. நான் என்ன செய்ய? நேற்று உனக்கு யார் வந்தா கட்டி? நேத்து நீங்க என்ன பாப்பல தயிரே நான் விரும்பி ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, இந்த ஆண்டாளுக்கு சிறுதா துணை. திருத்தம் ஆனந்தராஜுக்கு அழகு அப்படி சொல்றியா? ஆனந்தராஜுக்கு அழகு துணை, இந்த பெட்டி விலங்கத்திற்கு எங்களது நாடக அமைப்பாளர் ஆனந்தகுமார் துணை, இங்கே ஆனந்தவாசிக்கு மருமை தம்பி சரவணகுமாருக்கு, இங்கே தாசானிக்கு சிந்துஜா துணை. சூப்பர் ஐயா. நான் என்ன மைத்த புடுங்க வந்தேன், அதையே செய்ய அதான் தம்பி. அப்படி நான் தப்பா சொல்லல. எஸ் அந்த மாதிரி வருதா? ஆமா. இப்ப சரவணகுமார் என்ன வர? எஸ் 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 இவங்க அப்ப போக்சர் உள்ள போயிருவாங்க. நீ லூஸ் தாண்டனடா 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 ஏ தாண்டனடா போடா மீனாட்சி 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 தூக்கிலே பண்ணாலே நாளை வர கமா 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 இந்த பண்பட்ட ஆசையா கமா நீ ஒத்து கமா கமா இங்கே ஆதரவு தரவன கத்தி கமா அடே நேரத்தை அனுசரிக்கணும். நாடகத்தை ஆட்டம் பாடல் மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஆட்டம் இருக்கணும், பாட்டு இருக்கணும், பேச்சு இருக்கணும். அதுதான் நாடகத்துக்கு சிறப்பு. ஆடிக்கிட்டே இருக்கணும், கரகாட்ட மாதிரி ஆடி போகும். கரண்ட் கம்பியில் ஏறி ஆட சொன்னாலும் நடப்பேன், கயிறு ஏறி நடக்கிறாலும் நடப்பேன். உண்மையிலே சொல்ல நேற்று அவங்க நல்ல திறமையான ஆளுகள். இந்த இளவையில இப்படி எத்தனையோ நம்ம ஏரியாவில் மாட்டு வண்டி பந்தயம் நடக்கு. பெரிய மாடு சொல்லுவாங்க, நடுமாடு சொல்லுவாங்க. இது வந்து பூச்சிட்டு அது ரேஸ்ல கரெக்டா வரும். இருவருக்குமே ஜோரா வரும். கைதட்டுங்க. நன்றி நன்றி நன்றி. பூஞ்சிட்டு ரெண்டு மொட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த பப்புன்னு கூட நம்மள மாதிரி அது சொல்லி, ஆனா சரவணனுக்கு ஏற்ற சொல்லி செஞ்சுட்டா. மயிட்ட பொறுமை நினைச்சு ஓமுட்டாங்க. ஏண்டா முட்டை நேக்கிற கீரை முட்டை வண்டி ஓட்டு சாரதே இந்த ப்ரொமோஸ் பண்ணிட்டேன்ல, அது மூத்த வாங்கி குடி. அதை போய் எதுக்கு வாங்கி நீ அறிமுகப்படுத்த முடியாது. உனக்குத்தானே வாங்க காத்துல வச்சுட்டு கதையில நீ நாள் காத்துல வச்ச எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நமக்கு உங்களை காதல் பண்ணலாம் இருக்கு. உங்க பேரை சொன்னீங்கட்டா நான் உங்களை காதல் பண்ணலாம் இருக்கு. ஆமாங்க. என்ன அவங்களே தெரியாம நடிப்பாரு. அன்னைக்கு நல்லா அரமணி போல கம்பெனி விட்டா ஓட்டே அரமணை சொன்னேன், 1.5 மணி நேரம் சொன்னேன். உங்க பேரை சொல்லுங்க. உங்களை காதல் பண்ண பாரு. சும்மா சொல்லுங்க. என்ன செஞ்சுச்சா சூத்தத்துவ போறான். ஆமா, இவரும் அத்து தோற்றுவாரு. நீ முண்டை பிரிய பழகாதிக்கிறேன். ஒரு பேர் என்ன பேரு?
ஏ சிந்துஜா சிந்துச்சா வேற பத்தியெல்லா சிந்துச்சா அடிச்சா கொட்டுச்சா ஏன் சிந்துச்சா என் பேரு ஆனந்தராஜ் பேர பாரு ஆனந்தராஜா ஆனந்தராஜுக்கு நம்ம ஆனந்தமான ஒரு பேருமா ஆமா அன்னைக்கு உன்னை ஆனந்தப்படுத்தின ஞாபகம் இருக்கா உன்னையாவே ஆனந்தப்படுத்தினேன் அவனை நாங்க 4 பேரும் சேர்ந்து ஆனந்தப்படுத்துவோம் உங்களை பார்த்தது எனக்கு ஆசை வந்துருச்சு கிட்டத்துல வாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க சும்மா தைரியம் அப்ப ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஒத்துலையா பிடிச்சிருக்கா சொல்லுங்க பிடிக்கலையே பிடிக்கலையா மொத்தமளவு பால் பாக்கெட் அத்தை பிடிக்கிறீங்க என்னடி பிடிக்க சத்தியமா பிடிக்குமா சத்தியமா பிடிக்குமா பிடிக்கும் சத்தியமா சத்தியமா பிடிக்கல சாமி சத்தியமா பிடிக்குமா ஓகே சத்தியமா அப்ப சாய்க்கிட்ட கலத்துக்கு கலத்தி காலையை எல்லாரும் சந்தோஷப்படுத்துவோம் உங்களை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்காக ஒரு கவிதை வச்சிருக்கீங்க என்ன கவிதை நானா சொந்தமா உருவாக்குனேன் நீங்களாவா அவங்க அழகை பார்க்கும் போது அந்த கவிதை என் மனசுல இருந்து தோணுது அப்படியா எப்படி தெரியுமா எப்படி? கண்ணை சிந்திச்சா ஆ. நீ ஒரு தேன் அருவி சரி. என்னிடத்தில் இருக்குது ஒரு கருவி அதை அழகாக உருவி உன்னிடத்தில் சொருவி நம்ம இருவருக்கும் பிறக்க வேண்டும் ஒரு பிறகு நிறுத்தா இங்க நாடா பார்க்க ரசிகர் நல்ல நாடா ரசிக்கிறது ஆமா. அருமையா ரசிக்கிறேன் கேளு நீ ஒரு பப்புன்னு தானே அவங்க எத்தனை வருஷம் ஆகுது ஒரு 6 வருஷம் 6 வருஷம் ஆனா நீ கவிதை சொன்னா இவனை கடைக்குட்டி டவுசர் ஓட்டக்காரன் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கான் டேய் அவன் கவிதை சொல்லுவானா நம்ம குருநாதன் மனசுல நினைச்சு நீ ஒரு கவிதை சொல்லு உன்னோட கவிதைக்கு மக்கள் கைவிட்டு உற்சாகப்படுத்துவாங்க சரி சந்தோஷம் வெற்றி சொல்ல நீங்க யாரை லவ் பண்றீங்க என்னடி யோசனை பண்ற கொடுத்து முட்டை ஒரு நாளைக்கு ஒரு ஆள் லைன் பண்ணுறவளையே மேடம் அவரே லவ் பண்றீங்க ஆமாங்க நான் உங்களை நினைச்சேன் இரு இப்போ வந்து இவரை லவ் பண்றேன் உங்களை நான் லவ் பண்ணலே சொல்லி கேட்டேன் அப்பதான் அந்த கவிதை உங்களை நான் லவ் பண்ணல அப்படியே இப்ப சொல்ல அமைதியாது கடல் நீரும் முப்புத்தான் கண்ணீரும் முப்புத்தான் கண்டவர்கள் இவரை காலையில் தப்புத்தான் 10 ரூபாய்க்கு 3 செருப்பு இருந்தா வாங்கிட்டு வாங்க உங்களை பார்த்தது ஆனந்தராஜே ஒரு தக்காளி கீழே வேற எடுப்பு சாப்பாடு மாதிரி வருவாங்க அவங்க வச்சுக்க நேரம் இல்ல அதனால ரொம்ப அழகா இருக்கிறதுனால என் பொட்டாட்டி மாதிரியே இருக்கும் அண்ணே அவங்க 2 பேரும் கால் வச்சு கல்யாணம் பண்ணி ஆனந்தராஜ் வருஷம் நாடாக்கு வந்துருவாங்க நான் திடீர்னு ஓட ரெஸ்ட போட்டு வீட்டுல இருப்பான் நான் வீட்டு வாசல்ல 2 வாரம் சரி போன பாட்டிருப்பேன் எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் எங்களை போலவே வாய்க்க பொறுமையா போறாங்க ஆமா உங்களுக்கு பார்த்தது எப்படி தெரியுமா என்னுடைய காதல் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால ஆமா உங்களுக்காக புதுசா ஒரு பாட்டு சின்ன பொண்ணுதான் வெட்டப்படுது அம்மா சின்ன பொண்ணுதான்
சொல்லுங்க. ஆமா நேத்து மாதிரி ஏ மச்சான் 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 அப்ப மச்சானே இந்த அதுக்குள்ள ரொம்ப நல்லானே இப்படித்தான் சொல்ற கண்டாளி மலை காலைல 6 மணிக்கு மேல விட்டுட்டு போயிடுறேன். மண்டையை உடைச்சிட்டேன். ஐயோ நீ கேஸ் ஆக போதே. ஏ மச்சா மச்சா பாரு உன்னை இப்பயே அடிக்கிறியா இவன போடு. உனக்கு சத்தியமா சொல்ல நம்ம பரமாத்மா கண்ணபரமான புழு சொல்றேன். உனக்கு ஏத்த சொல்லி இந்த ஆர்வம் பாரு பாரு இவனை பார்த்து பாரு. அதை எப்படி இவங்க அப்பே அருவப்பட்ட வச்சிருக்கேன் அதே தெரிஞ்சு இவனை பார்த்து பாருங்க. அவனை பார்த்து திரும்பி பாருங்க. அப்படி அவனை பார்த்து பாரு பாரு. அழகு
கரைகள்